ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நான் உங்ககிட்ட 185 டே சீரிஸ் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேங்க. பட் எனக்கு இருந்த ஒரு சில வேலைகளால் என்னால் அந்த சீரிஸை கண்டினியூ பண்ண முடியல. எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த 195 நாடுகளை பற்றின வீடியோஸ் நான் உங்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. எவ்ரிடே ஒன் வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா என்னால் போஸ்ட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியுது. ஆனால் இந்த 195 நாடுகளை பற்றின வீடியோஸும் நான் கண்டிப்பாக கொஞ்சம் இடையில கேப் விட்டு நான் உங்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. இந்த 195 டே சீரிஸையே நான் கண்ட்ரி சீரிஸாக மாற்றி நான் உங்களுக்கு தரதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. இன்னைக்கு கண்ட்ரி நம்பர் 19. இன்னைக்கு உங்ககிட்ட ஸ்ரீலங்கா பற்றி தாங்க பேச போகிறேன். இந்த ஸ்ரீலங்காவுடைய அடிப்படை ஜியோகிராஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர், இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்ரீலங்காவுடைய ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டுடைய மொத்த பரப்பளவு 65,610 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. அந்த நாட்டில் மொத்தம் 2,20,00,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் சிங்காலா தமிழ். சிங்களர்களும் தமிழர்களும் இந்த நாட்டில் பெருசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி கொழும்பு. அடுத்து இந்த நாட்டுடைய எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிக்சடு எக்கானமி இருந்துட்டு இருக்குங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர் இதெல்லாம் அந்த நாட்டுடைய எக்கானமியில் ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 84 பில்லியன் US. நம்ம இந்திய ரூபாயில் சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டாக 7 லட்சம் கோடி வருங்க. ஸ்ரீலங்காவுடைய தலா வருமானம் $3,800. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர், டூரிசம், ஐடி, டெக்ஸ்டைல், கவர்மெண்ட்ஸ், டீ இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸாக இருந்துட்டு இருக்கு. டீ, கவர்மெண்ட்ஸ், ரப்பர், ஸ்பைசஸ், ஐடி சர்வீசஸ் இதெல்லாம் அந்த நாட்டில் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோலியம், மெஷினரி, பாராசூட்டிகல்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இந்த நாட்டில் இருந்து மேஜராக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கானமியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் இந்த நாட்டில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துட்டு இருக்குங்க. பண மதிப்பிழப்பு இந்த நாட்டில் மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு. 2022-23 காலகட்டத்தில் அந்த நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த நாட்டில் பண மதிப்பிழப்பு அதிகமாக வந்துருச்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாகவும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாகவும் இருந்துட்டு இருக்காரு. ஒரு சபை கொண்ட நாடா ஸ்ரீலங்கா இருந்துட்டு இருக்குங்க. மொத்தம் 225 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவுடைய எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 92% ஆஃப் த லிட்ரஸி ரேட் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. 92% பேத்துக்கு மேலே படித்தவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூல்ஸ்லையும் பப்ளிக் காலேஜ்லையும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைமரி ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் என்ரோல்மெண்ட் 99% இருந்துட்டு இருக்கு. எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த நாட்டில் பீக்கில் இருந்துட்டு இருக்குங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ யூனிவர்சல் ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. காமனாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெங்கு, ஹார்ட் இஷ்யூஸ் ப்ளஸ் அதோட சேர்த்து டயபெட்டிஸ் இந்த நாட்டில் மேஜராக இருந்துட்டு இருக்கு. மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயுர்வேதா டூரிசம் ரொம்பவே பாப்புலராக இருந்துட்டு இருக்குங்க. ஸ்ரீலங்காவுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீ, ஸ்பைசஸ், ரப்பர், கோகோனட், ரைஸ் இதெல்லாம் அந்த நாட்டில் மேஜராக விளையக்கூடிய பொருட்கள் இருந்துட்டு இருக்கு. மகாவலி ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஸ்ரீலங்காவில் பெருசாக ஓடிட்டு இருக்குங்க. இதை நம்பி தான் அந்த நாட்டில் உள்ள நிறைய விவசாயிகள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறை பெருசாக இருந்துட்டு இருக்குங்க. எந்த இடத்துல போர் போட்டாலும் உப்பு தண்ணி வர்ற பிரச்சனை நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்கு. மண் வளம் நிறைய இடத்துல கெட்டு போயிருது. அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மனசில் வச்சு அரசாங்கம் அந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.